வணக்கம் நண்பர்களே. பூர்வீகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பூர்வீகம் அதாவது யாரெல்லாம் பூர்வீகத்தில் இருக்கலாம், யாரெல்லாம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன ஜாதக அமைப்பு இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை அஸ்வ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை அஸ்வ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசும். இப்போ இந்த பூர்வீக தோஷம், பூர்வீகத்தில் விட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கும் அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர். அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது நம்ம போன ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப உண்டான பலனையும் நமது முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வைத்த பாவ புண்ணியத்தையும் சொல்லக்கூடியது தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இயற்கை பாவ கிரகங்கள் எது? ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய், இவங்களாம் இயற்கை பாவ கிரகங்கள். இந்த ராகு, கேது, சனி பகவான், செவ்வாய், இந்த கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகமோ 2 கிரகமோ இந்த 5ஆம் வீட்டில் பூர்வீக ஸ்தானத்தில் யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகர் பூர்வீகத்தில் கெஞ்சினாலும் குடியிருக்கக்கூடாது. அதில் சார் கெஞ்சினாலும் குடியிருக்கக்கூடாது, அதாவது பூர்வீகத்தில் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாலும் இந்த பூர்வீகத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அந்த பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியே வந்துடுவார். அந்த பூர்வீக வீட்டை விட்டு, அதாவது பூர்வீக வீடுனா அந்த ஜாதகருடைய அப்பா, தாத்தா, பாட்டனார் காலமாக வாழக்கூடிய பூர்வீக மனை, பூர்வீக வீடு தான் அந்த பூர்வீக வீடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வந்துடுவார், வர வச்சுடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூர்வீகத்தில் வாழ்கிறது அவ்வளோ சிறப்பும் கிடையாது. அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வர்றது தான் நல்லது. எதன் காரணமாக இந்த தோஷம் ஏற்படுது? அந்த 5ஆம் வீட்டில் பூர்வீக ஸ்தானத்தில் இந்த பாவகிரகங்கள் இருந்தால் அந்த பூர்வீகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதாவது பரம்பரையாக இந்த குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்கும். அந்த ஜாதகரோட குடும்பத்தில் 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இடம். இந்த குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்கும், விட்டு போயிருக்கும். இந்த ஜாதகரோட அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில் குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும், தடை இருக்கும். அதை தொடர்ந்து செய்யாமல் இருப்பாங்க. அதனால் வர்றது தான் அந்த பூர்வீக தோஷம். அதே மாதிரி நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த பூர்வீக தோஷம் அமையும். அதே மாதிரி ஜாதகரோட குடும்பத்தில் முன்னோர்களுக்கு திதி, நம்ம முன்னோர்கள் அப்பா, தாத்தா, பாட்டனார் இறந்த பிறகு வருஷம் கொடுக்க முடியாத தவசம் திதி அது சரியாக கொடுக்காமல் இருப்பாங்க அந்த குடும்பத்தில். இந்த 2 விஷயத்தில் தான் முக்கியமாக அந்த பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும். ஒன்று குலதெய்வ வழிபாட்டு தடையினாலையும் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை சரியாக கொடுக்காமல் இருக்கிறதுனாலையும் தான் முக்கியமாக அந்த பூர்வ புண்ணியம் பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட பாதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர்கள்லாம் அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்திருக்கணும் அப்படிங்கிறது ஜாதக விதி. வர்றது தான் நல்லதும் கூட. பூர்வீகத்தில் வாழ்ந்தால் அந்த முன்னேற்றம் இருக்காது, நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், வளர்ச்சி அந்த ஜாதகருக்கு இருக்காது. பூர்வீகத்திட்டு வெளியில் வந்தால் தான் அந்த ஜாதகருக்கு வளர்ச்சி, நல்ல காரியங்கள் அனைத்துமே நடக்கும். அந்த பூர்வீக மனையில் வாழ்ந்துறது, வசிக்கிறது அவ்வளோ சிறப்பு ஆகாது. அந்த 5ஆம் இடத்துல அந்த பாவகரங்கள் இருக்கும்போது ஜாதகருக்கு பிறக்கிற குழந்தையும் தடை, தாமதம், ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும், சமயத்தை தடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த 5ஆம் இடத்துல, ஏன்னா அது புத்திரஸ்தானமும் கூட. இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு முக்கியமான இடம். லக்னம் அப்படின்னா ஜாதகர், 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ஜாதகத்தில். அந்த 5ஆம் இடத்துல பாவகர்கள் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. 5ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கணும். இந்த பாவகிரகங்கள் இருந்தாலும் அந்த 5ஆம் வீட்டை குரு பகவான் தன்னோட பார்வையில் பார்த்தா ரொம்ப சிறப்பு. அல்லது குரு பகவான் அந்த வீட்டில் இருந்தாலும், அந்த பாவகிரகங்கள் இருந்து அந்த பாவகிரகங்களோட குரு பகவான் இணைந்து இருந்தாலும் அந்த தோஷத்தோட வீரியம் குறையும். ஒன்று குரு பார்க்கணும், அல்லது குரு சேர்ந்து இணைந்து இருக்கணும். இந்த 2 அமைப்பு இருந்தால் அந்த பூர்வீக தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தோட வீரியம் குறையும், கட்டுக்குள் வரும். இல்லைன்னா பிரச்சனை தான். பூர்வீக ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அந்த பூர்வீக ஸ்தானம் பாதிப்படையக்கூடாது. சரி சார், பாதிச்சிருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன சொல்யூஷன், ஏதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை சரிவர கொடுக்கணும். சில பேர் வீட்டில் நீண்ட நாட்களாக, ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக திதி சரியாக கொடுக்காமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போய் திதி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. 2வது
குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும். அவங்களுக்கு உண்டான குலதெய்வத்தை அவங்க முறைப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த குலதெய்வ மனசை குளிர வைக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை நாச்சும் இந்த குலதெய்வம் போய் உங்கள் முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். மாதம் போகலாம், தினமும் போகலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம், உங்களோட சௌரியம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை நாச்சும் அந்த குலதெய்வத்துக்கு உங்களோட பாரம்பரியமாக முன்னோர்கள் வழிபடக்கூடிய உங்கள் குலத்தை காக்கிற அந்த குலதெய்வத்துக்கு போய் உங்கள் முறைப்படி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த குலதெய்வ மனசை குளிர வைக்கணும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதியை சரியாக செய்யணும். இது ரெண்டுத்தையும் சரியாக செஞ்சீங்கன்னா அந்த தோஷத்தோட வீரியம் கட்டுக்குள் வரும், நல்லது நடக்கும். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஷ்டோச்சாரம். நன்றி, வணக்கம்.